Hello everyone, welcome to Exploring TRP Chemistry. This is Parthiban. இந்த வீடியோவில் நம்ம கெமிக்கல் பாண்டிங்கில் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஷின்ஸ் எடுத்து டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இங்கே ஃபஸ்ட் கொஷினில் வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் லென்த் வித் ரெஸ்பெக்ட் டு ஆக்சிஜன் ஸ்பீஷியஸ் நான் கேட்டிருக்கிறேன். ஸோ இந்த இடத்துல ஆக்சிஜன் ஸ்பீஷியஸை பேஸ் பண்ணி O2, O2 2+, O2 +, O2 - O2 2- அதை பேஸ் பண்ணி பாண்ட் லென்த் இன்க்ரீஸிங் ஆர்டர் கேட்டிருக்கிறாங்க. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும் பாண்ட் ஆர்டருக்கும் பாண்ட் லென்த்துக்கும் இருக்கிற ரிலேஷன் இன்வெர்ஸ்லி ப்ரொபோஷனல் தான். ஸோ பாண்ட் ஆர்டர் அதிகமாக இருந்தால் பாண்ட் லென்த்து குறைவாக இருக்கும், பாண்ட் ஆர்டர் குறைவாக இருந்ததுன்னா பாண்ட் லென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ ஆக்சிஜனை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா O2ல் இருந்து O2 + O2 2+ஆக கன்வெர்ட் ஆகும்போது எலக்ட்ரான்ஸை நம்ம ஆன்டிபாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலிருந்து ரிமூவ் பண்ணுறோம். ஸோ பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாகும். O2ல் இருந்து O2 + O2 2+ போகும்போது பாண்ட் ஆர்டர் 2ல் இருந்து 2.5 3 வரைக்கும் இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி O2ல் இருந்து O2 - O2 2- போகும்போது we are adding one more electron in the antibonding molecular orbital. ஸோ இந்த கேஸில் பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆகும். ஸோ O2ல் இருந்து O2 - O2 2- போகும்போது பாண்ட் ஆர்டர் 2ல் இருந்து 1.5 1 டிக்ரீஸ் ஆகும். ஸோ O2 2+க்கு பாண்ட் ஆர்டர் 3, O2 2- பாண்ட் ஆர்டர் 1. ஸோ அவுட் ஆஃப் திஸ் ஸ்பீஷியஸ் O2 2+க்கு பாண்ட் ஆர்டர் அதிகம். ஸோ பாண்ட் லென்த்து வந்து குறைவாக இருக்கும். எதுக்கு? O2 2+க்கு. அதே மாதிரி O2 2- பாண்ட் ஆர்டர் குறைவு. ஸோ பாண்ட் லென்த்து அதிகமாக இருக்கும். ஸோ ஃபஸ்ட்டு வந்து இந்த சீரீஸில் இன்க்ரீஸிங் ஆர்டர் அப்படின்றதுனால O2 2+ல் ஸ்டார்ட் பண்ணி O2 2- முடியணும். ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷனு எங்கே வருது பாருங்கள். ஆல்மோஸ்ட் பார்க்கும்போது நமக்கு ஆப்ஷன் டியில் தான் அந்த பேட்டர்ன் கரெக்டாக இருக்குது. ஸோ மீதி ரிமைனிங் O2 + O2 பார்க்க வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம ஈஸியாக வந்து ஆப்ஷன் டியை வந்து மார்க் பண்ணலாம் இந்த கேஸில். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா டைரக்ட் கொஷின்ஸ் தான். ஸோ இந்த கொஷினை பொறுத்த வரைக்கும் 4 மாலிகுல் கொடுத்துட்டு அதில் நான் லீனியர் மாலிகுல் எது அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ NH3 பிரமிடல் அது நான் லீனியர் மாலிகுல். பெரிலியம் குளோரைடு வந்து லீனியர் மாலிகுல். ஸோ அதை வந்து கிராஸ் பண்ணிடலாம். CO2 லீனியர் மாலிகுல் அதுவும் கிடையாது. ஸோ H2O வந்து பார்த்திங்கன்னா V ஷேப்பில் இருக்கும், நான் லீனியர் மாலிகுல் தான். ஸோ இந்த இடத்துல NH3 H2O அது 2 தான் வந்து நான் லீனியர் மாலிகுல். ஸோ ஆப்ஷன் C இஸ் தி ரைட் ஆன்சர் இன் திஸ் கேஸ். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா in which set of diatomic molecules the bond order is 2.5. ஸோ இந்த மாதிரி ஒரு கொஷின் கேட்குறாங்க. பாண்ட் ஆர்டர் இந்த செட் ஆஃப் மாலிகுல்ஸில் எதுக்கு 2.5 அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா அரவுண்டு ஆக்சிஜன் மிக்ஸாக இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் NO, அதே சமயம் O2 + O2 - NO-. ஸோ இதெல்லாம் ஆக்சிஜன் பேஸ்டு ஸ்பீஷியஸ் கொடுத்துருக்காங்க. நைட்ரஜன் பேஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா CN, CN-, N2 + CN+. இதெல்லாம் நைட்ரஜன் பேஸ்டு ஸ்பீஷியஸில் கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 இருக்கக்கூடிய ஸ்பீஷியஸ் இதில் எது வருது அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கு ஒரு ட்ரிக் மாதிரி நம்ம ஃபாலோ பண்ணலாம். ஸோ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு பார்த்திங்கன்னா நமக்கு ஆல்ரெடி தெரியும் O2க்கு பாண்ட் ஆர்டர் 2, அதில் 16 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். O2 +க்கு பாண்ட் ஆர்டர் ப்ரீவியஸ் கொஷினில் டிஸ்கஸ் பண்ணோம் 2.5. அதில் ஒரு எலக்ட்ரான் 16லேருந்து ஒரு எலக்ட்ரான் ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா 15 எலக்ட்ரான்ஸ் இருக்கும். ஸோ ஆக்சிஜன் எங்கெல்லாம் ஒரு மாலிகுலில் வருதோ, அதாவது NO, NO+, CO, CO-, CO+, எது வேணாலும் ஹைப்போதெட்டிக்கல் மாலிகுலாக கூட இருக்கட்டும், வாட் எவர் இட் மே பி, ஆக்சிஜன் ஒரு மாலிகுலில் இருந்ததுன்னா கண்டிப்பாக அதனுடைய MO டயக்ராம் டெஃபினெட்லி ஆக்சிஜன் மாலிகுல் O2 மாதிரியே தான் இருக்கும். NOவாக இருந்தாலும் சரி, COவாக இருந்தாலும் சரி. ஸோ எந்த ஸ்பீஷியஸாக இருக்கட்டும், அது NOவாக இருக்கட்டும் இல்லை NO- இருக்கட்டும், சப்போஸ் அதில் இருக்கக்கூடிய நம்பர் ஆஃப் எலக்ட்ரான் 15 எலக்ட்ரானாக இருந்ததுன்னா கண்டிப்பாக ஆக்சிஜனோட O2 +ஓட என்ன டயக்ராம் வருமோ அதே டயக்ராம் தான் அங்கேயும் வரும். ஸோ O2 +க்கு பாண்ட் ஆர்டர் 2.5னா அதில் 15 எலக்ட்ரான் இருக்குது, ஒரு பர்டிகுலர் MO டயக்ராம் இருக்குது. ஸோ NO-க்கு எத்தனை எலக்ட்ரான் நம்ம செக் பண்ணி எதில் 15 எலக்ட்ரான்ஸ் வருதோ கண்டிப்பாக அதுக்கும் பாண்ட் ஆர்டர் வந்து 2.5 தான் இருக்கும். நம்ம கால்குலேட்டே பண்ண தேவையில்லை. ஸோ NOக்கு கம்பேர் பண்ணிங்கன்னா நைட்ரஜனுக்கு 7, ஆக்சிஜனுக்கு 8. ஸோ 7 + 8 15 எலக்ட்ரான் NOவில் இருக்குது. ஸோ இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் கண்டிப்பாக 2.5 தான் இருக்கும். ஸோ NO- வந்து பார்த்திங்கன்னா 16 எலக்ட்ரான், 1 more எலக்ட்ரான் ஆட் பண்ணியிருக்கோம் மைனஸ்ன்றதுனால. ஸோ இதுக்கு வந்து பாண்ட் ஆர்டர் 2 வரும். நமக்கு 2.5 தான் கொஷினில் கேட்டிருக்காங்க.
ஸோ நம்மளை பொறுத்த வரைக்கும் O2 ப்ளஸில் 2.5 இருக்கும் 15 எலக்ட்ரான். ஸோ NO ஆக்சிஜன் இருக்கிற ஸ்பீஷியஸில் வந்து பார்த்திங்கன்னா NO இங்கே கொடுத்துருக்காங்க, COலாம் இங்கே கொடுக்கல, அதனால் அதை விட்டுட்டேன் நான். ஸோ NOவில் 15 எலக்ட்ரான் இருக்குது அப்படின்னா அதுக்கும் பாண்ட் ஆர்டர் 2.5 தான் இருக்கும். ஸோ இப்போ நைட்ரஜன் ரிலேட்டட் ஸ்பீஷியஸில் வந்து பார்த்திங்கன்னா N2க்கு பாண்ட் ஆர்டர் 3, N2 ப்ளஸ்ன்னு வரும்போது இந்த இடத்துல 2.5 வரும். ஏன்னா இந்த இடத்துல குறையும். பிகாஸ் நைட்ரஜன் அப் டு நைட்ரஜன் நமக்கு மாலிகுலர் ஆர்பிட்டால் டயக்ராம் ஒரு பேட்டர்னில் இருக்கும். நைட்ரஜனுக்கு அடுத்து ஆக்சிஜன்லேருந்து வேறு பேட்டர்னுக்கு ஷிஃப்ட் ஆகும். அது ஆல்ரெடி நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ நைட்ரஜன் மாலிகுலில் வந்து பார்த்திங்கன்னா சிக்மா தான் மேலே இருக்கும், 14 எலக்ட்ரான். அந்த லாஸ்ட் 2 எலக்ட்ரான்ஸ் வந்து சிக்மா 2pzல இருக்கும். ஸோ N2 ப்ளஸ் அப்படின்னும் போது 1 எலக்ட்ரான் we are removing from bonding molecular orbital sigma 2pz. ஸோ பாண்டிங் மாலிகுலர் ஆர்பிட்டாலேருந்து ரிமூவ் பண்ணுறதுனால இங்கே N2லேருந்து N2 ப்ளஸுக்கு போகும்போது பாண்ட் ஆர்டர் 2.5 டிக்ரீஸ் ஆகும். இங்கே அரௌண்ட் 13 எலக்ட்ரான்ஸ் டோட்டலாக இருக்கும். ஏன்னா இனிஷியலாக 14 இருக்கும், 1 எலக்ட்ரான் ரிமூவ் பண்ண 13 எலக்ட்ரான். ஸோ நைட்ரஜன் ஸ்பீஷியஸில் CNஆக இருக்கட்டும், CN மைனஸாக இருக்கட்டும், CN ப்ளஸ்ஸாக இருக்கட்டும், ஆக்சிஜன் இருக்கக்கூடாது. இங்கே ஆக்சிஜன் இருந்தால் ப்ரீவியஸ் எக்ஸாம்பிளோட கம்பேர் பண்ணணும். ஆக்சிஜன் இல்லாத நைட்ரஜன் ஸ்பீஷியஸ் நாம் எடுத்து CN மைனஸ் CN ப்ளஸ் மூணும் கம்பேர் பண்ணும்போது அதில் எதுக்கு 13 எலக்ட்ரான் மேட்ச் ஆகுதோ கண்டிப்பாக அது N2 ப்ளஸோட டயக்ராமுக்கு மேட்ச் ஆகும், அதோட பாண்ட் ஆர்டருக்கு மேட்ச் ஆகும். ஸோ இதில் கம்பேர் பண்ணி பார்த்திங்கன்னா CNக்கு 13 எலக்ட்ரான் வருது. ஸோ அப்படின்னா இதனுடைய பாண்ட் ஆர்டர் 2.5 வரும். CN மைனஸ்க்கு 14 எலக்ட்ரான் வருது, இதுக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 வராது, 3 வரும். ஸோ CN ப்ளஸுக்கு 12 எலக்ட்ரான் வருது, பாண்ட் ஆர்டர் 2ஆக போயிடும். ஸோ இந்த காம்பினேஷனில் நமக்கு CN வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் ஆர்டர் 2.5 கிடைக்குது. ஸோ காமனாக O2 ப்ளஸுக்கு பாண்ட் ஆர்டர் 2.5, N2 ப்ளஸுக்கு 2.5, NO CN. அவுட் ஆஃப் கிவன் எக்ஸாம்பிள்ஸில் இந்த 4 ஸ்பீஷியஸுக்கு பாண்ட் ஆர்டர் 2.5 இருக்கும். ஸோ இப்போ வந்து இந்த ஸ்பீஷியஸை கம்பேர் பண்ணி நம்ம எந்த ஆப்ஷன்ஸ் வருது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ ஆப்ஷன் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் சியில் வந்து இருக்கக்கூடிய N2 ப்ளஸ் NO CN இந்த மூணுமே வந்து பார்த்திங்கன்னா 2.5 பாண்ட் ஆர்டரில் இருக்கும். மீதி எல்லா எக்ஸாம்பிள்ஸும் நீங்கள் கம்பேர் பண்ணி பார்த்தீங்கன்னா எதனா 1 or 2 மாலிகுல்ஸ் அடிபட்டு போயிடும். ஸோ ஆப்ஷனில் வராது. ஆப்ஷன் சி தான் இன் திஸ் கேஸ் கரெக்ட் ஆன்சர். ஸோ இந்த மாதிரி நம்ம ஆக்சிஜன் அண்ட் நைட்ரஜன் ஸ்பீஷியஸை கம்பேர் பண்ணி அதுக்கான பாண்ட் ஆர்டர் நமக்கு தெரிஞ்சதுன்னா அது ரிலேட்டடாக என்ன ஸ்பீஷியஸ் வந்தாலும் அதுக்கான பாண்ட் ஆர்டரை அப்படியே எமோ டயக்ராமோட கம்பேர் பண்ணி நம்ம கேல்குலேட் பண்ணிக்கலாம். இது கொஞ்சம் ட்ரிக்காக கொஞ்சம் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஹைப்ரிடைசேஷன் ஆஃப் தி சென்ட்ரல் ஆட்டம். ஸோ சென்ட்ரல் ஆட்டமோட ஹைப்ரிடைசேஷன் கேட்டுக்காங்க. இதுவும் டைரக்ட் கொஷின் மாதிரி தான் கிட்டத்தட்ட. NH3 அப்படின்னும் போது நமக்கு நல்லா தெரியும் sp3. ஸோ sp3ல் ஸ்டார்ட் ஆகுது. sp3ல் ஸ்டார்ட் ஆகிற ஒரே ஆப்ஷன் இங்கே ஆப்ஷன் பி தான். ஏன்னா மீதி எல்லாமே பாருங்கள், ஆப்ஷன் ஏல வந்து dsp2 ஸ்டார்ட் ஆகுது, ஆப்ஷன் சியில் dsp2, ஆப்ஷன் டிலையும் dsp2ல் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ NH3 இந்த ஆர்டரில் தான் இங்கே வந்து ஹைப்ரிடைசேஷன் கேட்டிருக்காங்க. ஸோ NH3 அப்படின்னும் போது அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் sp3 மீதி 3 ஆப்ஷனில் ஸ்டார்ட் ஆகலை, பியில் தான் ஸ்டார்ட் ஆகுது. ஸோ டேரெக்டாக ஆப்ஷன் பியை டிக் பண்ணிடலாம். பட் இருந்தாலும் என்னையோ கிராஸ் செக் பண்ணிக்கலாம். இது வந்து PtCl4 2 - செகண்ட் எக்ஸாம்பிள். ஸோ அதுக்கு நமக்கு வெல் நோன் எக்ஸாம்பிள் அது dsp2 ஸ்கொயர் பிளானார் ஷேப்பில் இருக்கும். PCl5 அப்படின்னும் போது ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பில் இருக்கும், அது வந்து sp3d. ஸோ ஆப்ஷன் பியில் ஒரு எல்லாமே ரைட்டாக தான் வருது. BCl3 அப்படின்னும் போது அது வந்து sp2 ஹைப்ரிடைசேஷன் ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி வந்து கரெக்டாக தான் இருக்குது. நம்ம இந்த மாதிரி ஃபைண்ட் அவுட் பண்ணும்போது ஒன் டைம் கிராஸ் செக்கும் பண்ணிக்கணும், அப்போ தான் வந்து ரைட்டான ஆப்ஷன் வந்து நமக்கு கிடைக்கும். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா ஃபெஜான்ஸ் ரூலை பேஸ் பண்ணி கேட்டுக்காங்க. அரேஞ்ச் கால்சியம் 2+, மெக்னீஷியம் 2+, Al3+, Na+. ஸோ இந்த கேட்டயான்ஸை வந்து பார்த்திங்கன்னா டிக்ரீசிங் ஆர்டர் ஆஃப் தேர் போலரைசிங் பவர் அதை பேஸ் பண்ணி அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. ஸோ காமனாக அக்கார்டிங் டு ஃபெஜான்ஸ் ரூல் கேட்டயான்ஸுக்கு போலரைசிங் பவர் இருக்கும். அந்த போலரைசிங் பவரில் சார்ஜ் அதிகமாக இருந்ததுன்னா போலரைசிங் பவர் அதிகமாக இருக்கும், சார்ஜ் குறைவாக இருந்ததுன்னா போலரைசிங் பவர் குறைவாக இருக்கும். ஸோ இதுதான் வந்து ஜென்ரலாக ஃபெஜான்ஸ் ரூலோட கான்செப்ட். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா ஓவரால் பார்த்திங்கன்னா Al3+க்கு சார்ஜ் அதிகமாக இருக்குது, Na+க்கு சார்ஜ் குறைவாக இருக்குது. ஸோ இன் பிட்வீன் கால்சியம் 2+ அண்ட் மெக்னீஷியம் 2+, ரெண்டுத்துக்கும் சார்ஜ் வந்து 2+ தான். ஸோ நமக்கு தெரியும்
Al3+க்கு சார்ஜ் அதிகமாக இருக்குது, போலரைசிங் பவர் வில் பி மோர். Na+க்கு சார்ஜ் குறைவு, போலரைசிங் பவர் வில் பி லெஸ். அட் தி சேம் டைம் மெக்னீஷியம் 2+, கால்சியம் 2+, இது ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா 2+ சார்ஜில் இருக்குது. ஸோ சேம் சார்ஜ் இருந்தால் நம்ம எதை கம்பேர் பண்ணணும் இந்த கேஸில் பார்த்திங்கன்னா சைஸை கம்பேர் பண்ணணும். ஸோ கால்சியம் 2+ அண்ட் மெக்னீஷியம் 2+, அதில் எது சைஸ் குறைவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மெக்னீஷியமுக்கு தான் சைஸு குறைவு. ஸோ நெக்ஸ்ட் ரூல் வந்து பார்த்தீங்கன்னா கேட்டயான்ஸ் வித் ரெஸ்பெக்ட் டு போலரைசிங் பவரில் ஃபெஜான்ஸ் ரூலில் சார்ஜ் அதிகமாக இருந்தால் போலரைசிங் பவர் வில் பி மோர். ஒரே சேம் சார்ஜ் இருக்கும்போது எதுக்கு சைஸ் குறைவாக இருக்கும் அதுக்கு வந்து போலரைசிங் பவர் வில் பி மோர். ஸோ அவுட் ஆஃப் கால்சியம் 2+ அண்ட் மெக்னீஷியம் 2+, நமக்கு நல்லா தெரியும் மெக்னீஷியம் 2+ சைஸ் வில் பி லெஸர் தென் கால்சியம் 2+. ஸோ மெக்னீஷியம் 2+ வந்து போலரைசிங் பவர் வில் பி மோர் தென் கால்சியம் 2+. ஸோ அலுமினியம் 3+ Na+ காம்பினேஷனில் ஆப்ஷன் ஏ அண்ட் பி இருக்குது. அந்த ஆப்ஷன் ஏ அண்ட் பியில் எந்த ஆப்ஷன் கரெக்ட் அப்படின்னு பார்க்கறதுக்கு அலுமினியம்க்கு அடுத்து மெக்னீஷியத்துக்கு குறைவாக இருக்கும், தட் மீன்ஸ் கால்சியத்தை விட மெக்னீஷியத்துக்கு அதிகமாக இருக்கும். ஸோ அந்த ஆப்ஷன் இந்த இடத்துல ஆப்ஷன் பியில் வந்து கால்சியம் அதிகமாக இருக்கிற மாதிரி கொடுத்துருக்காங்க, ஆப்ஷன் ஏல மெக்னீஷியம் அதிகமாக இருக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ ஆப்ஷன் ஏ தான் ரைட் ஆன்சர் வித் ரெஸ்பெக்ட் டு திஸ் கொஸ்டின். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கொஷின் கொடுத்துருக்காங்க. In which of the following molecules all bonds are not equal? எல்லாமே ட்ரையாட்டாமிக் சரௌண்டிங் எலமெண்ட்ஸ் வந்து 3 இருக்குது, ClF3, BF3, AlF3, NF3. அதில் எப்படி பாண்ட்ஸ் வந்து ஈக்குவலாக இல்லாமல் போகும்? ஸோ அதுதான் வந்து கொஷின். ஸோ BF3 நமக்கு தெரியும் ட்ரைகோனல் பிளேனார் ஷேப்பு, போரானை சுற்றி 3 ஃப்ளூரின் இருக்குது, 3மே பாண்ட் லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும், பாண்ட்ஸ் ஈக்குவலாக தான் இருக்கும், அன்ஈக்குவலாக இருக்காது. ஸோ இது வந்து ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். அதே மாதிரி AlF3 சேம் ஸ்ட்ரக்சர் தான், ரூல்ட் அவுட் பண்ணிடலாம். NF3 அப்படின்னு வரும்போது பிரமிடல் ஷேப்பில் இருக்கும். ஸோ ஃப்ளூரின் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா ஈக்குவல் பாண்ட்ஸ், பாண்ட் லென்த் ஈக்குவலாக தான் இருக்கும். பட் இன் கேஸ் ஆஃப் ClF3 இட் கம்ஸ் அண்டர் தி கேட்டகரி ஆஃப் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ். ஸோ அட் தி சேம் டைம் குளோரினில் வந்து டோட்டலாக 7 எலக்ட்ரான்ஸ் இருக்குது, 3 எலக்ட்ரான்ஸ் 3 ஃப்ளூரினோட ஷேர் பண்ணி இட் வில் ஃபார்ம் அ சிங்கிள் பாண்ட், ரிமைனிங் 4 எலக்ட்ரான்ஸ் 2 லோன் பேர் எலக்ட்ரான்ஸாக இருக்கும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 2 லோன் பேர் இருக்குது, 3 பாண்ட் பேர் இருக்குது. ஸோ 2 லோன் பேர் ப்ளஸ் 3 பாண்ட் பேர் இருக்கக்கூடிய காம்பினேஷனில் அக்கார்டிங் டு VSEPR theory நம்மளோட எக்ஸ்பெக்டட் ஷேப், ஆக்சுவல் எக்ஸ்பெக்டட் ஷேப் இஸ் ட்ரைகோனல் பைபிரமிடல். சின்ஸ் இட் ஹாஸ் 2 லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதில் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் வராது, T ஷேப்பு தான் வரும். தட் மீன்ஸ் குளோரின் வந்து சென்டரில் இருக்கும், ஒரு ஃப்ளூரின் வந்து இங்கே இருக்கும், இன்னொரு ஃப்ளூரின் வந்து இங்கே இருக்கும், இன்னொரு ஃப்ளூரின் வந்து இங்கே இருக்கும், 2 பாண்ட் பேர், இங்கே ஒரு பாண்ட் பேர், இங்கே ஒரு பாண்ட் பேர், இப்படி வரும். ஸோ இதுதான் வந்து நம்மளுடைய T ஷேப் வித் ரெஸ்பெக்ட் டு ClF3. ஸோ இந்த கேஸில் இந்த பாண்ட் இருக்குது பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக பாண்ட் இருக்குல்ல, இந்த பாண்டுக்கு பேர் வந்து ஆக்சியல் பாண்ட்ஸ். இந்த அங்கே பிளேனாரில் இருக்கக்கூடிய பாண்ட்ஸுக்கு பேர் வந்து ஈக்வட்டோரியல் பாண்ட்ஸ். ஸோ யூஸ்வலாக இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரானோட ரிப்பல்ஷன் இருக்கிறதுனால ஆக்சியல் பாண்ட்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எலாங்கேட் ஆகிருக்கும். அரௌண்ட் இங்கே வந்து 169 பிகோமீட்டர் வேல்யூ வரும் இங்கே பாண்ட் லென்த்து. இந்த இடத்துல ஈக்வட்டோரியல் பாண்ட்ஸில் வந்து பார்த்திங்கன்னா 159 பிகோமீட்டர் பாண்ட் லென்த் இருக்கும். ஸோ இங்கே 2 டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பாண்ட் இருக்குது. ஒன்று வந்து ஆக்சியல் பாண்ட், அனதர் ஒன் இஸ் ஈக்வட்டோரியல் பாண்ட். அட் தி சேம் டைம் பாண்ட் லென்த்ஸ் ஆர் நாட் ஈக்குவல், பாண்ட்ஸும் ஈக்குவல் கிடையாது, பாண்ட் லென்த்தும் ஈக்குவல் கிடையாது, டியூ டு தி ரிப்பல்ஷன் ஆஃப் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான். ஸோ இங்கே ClF3 தான் ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா அதே மாதிரி பாண்ட் CO பாண்டில் பாண்ட் லென்த் வைஸ் வித் ரெஸ்பெக்ட் டு CO3 மைனஸ் CO2 அரேஞ்ச் பண்ண சொல்லியிருக்காங்க. COவில் வந்து பாண்ட் லென்த்துக்கும் பாண்ட் ஆர்டருக்கும் நமக்கு நல்லாவே தெரியும், பாண்ட் ஆர்டர் அதிகம்னா பாண்ட் லென்த்து குறைவு. ஸோ COவில் பாண்ட் ஆர்டர் வந்து பார்த்திங்கன்னா 3, CO2வில் பாண்ட் ஆர்டர் 2, பிகாஸ் கார்பனில் லெஃப்ட் சைடு ஒரு டபுள் பாண்ட் இருக்கும், ரைட் சைடு ஒரு டபுள் பாண்ட் இருக்கும். ஸோ ஜென்ரலாக இங்கே வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக 4 பாண்டு 2 எலமெண்ட்டு ஷேர் பண்ணுது, C டபுள் பாண்டோ டபுள் பாண்டோ. ஸோ 4/2 அப்படின்னு போட்டிங்கன்னா ஆவரேஜாக இதனுடைய பாண்ட் ஆர்டர் 2 வரும். CO3 2 மைனஸில் கார்பனை சுற்றி 4 பாண்ட் இருக்கும், ஒரு டபுள் பாண்ட், ஒரு சிங்கிள் பாண்ட், இன்னொரு சிங்கிள் பாண்ட், ஓவராலாக 2 மைனஸ் சார்ஜ் வெளியே இருக்கும். அதோட ஷேப் உங்களுக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் 4 பாண்ட்ஸ் இருக்குது, சுற்றி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ 4/3 அப்படின்னு போட்டிங்கன்னா 1.33 பாண்ட் ஆர்டர் 1.33 அப்படின்னு போயிட்டே இருக்கும்.
ஸோ இதில் பாண்ட் ஆர்டர் வைஸ் சொன்னிங்கன்னா எதுக்கு அதிகம் பாண்ட் ஆர்டர்? சிஓக்கு பாண்ட் ஆர்டர் அதிகம். ஸோ பாண்ட் லென்த் வில் பி லோ. ஸோ சிஓக்கு பாண்ட் லென்த் வில் பி லோ வர மாதிரி ஆப்ஷன் பி இருக்குது, ஆப்ஷன் டி இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா பாண்ட் ஆர்டர் எதுக்கு? CO2க்கு குறையுது, அதுக்கு அடுத்து CO3 2- வெரி லோ. ஸோ CO2க்கு வந்து பார்த்திங்கன்னா நெக்ஸ்ட்டு பாண்ட் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும், அதுக்கடுத்து CO3 2- பாண்ட் ஆர்டர் டிக்ரீஸ் ஆகுது. ஸோ பாண்ட் லென்த்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இது அவுட் ஆஃப் கிவன் மாலிகுல் சிஓக்கு வந்து பாண்ட் லென்த் வில் பி லோ, CO3 2- பாண்ட் லென்த் வில் பி ஹை. ஸோ அந்த ரெண்டு காம்பினேஷனில் வந்து பார்த்திங்கன்னா ஆப்ஷன் டி தான் நமக்கு ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்திங்கன்னா தி பிளானார் ஸ்ட்ரக்சர் இஸ் ஷோன் பை. ஸோ இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கொஷின் தான். CO3 2- நமக்கு நல்லா தெரியும், 4 பாண்ட் சுற்றி இருக்கும், டபுள் பாண்ட் ஓ, சிங்கிள் பாண்ட் ஓ ஓவரால் மைனஸ் வரும். இட்ஸ் அ பிளானார் ஷேப் ஒன்லி. அட் தி சேம் டைம் BCl3 வெல் நோன் பிளானார் ஷேப்பு. இங்கே ஒரே ஒரு கொஞ்சம் SiH3 thrice. ஸோ சிலிக்கனை பேஸ் பண்ணி ஒரு குரூப் நைட்ரஜனோட அட்டாச் ஆகிருக்கு, SiH3 அப்படின்ற குரூப் 3 times அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இந்த கேஸை பொறுத்த வரைக்கும் நைட்ரஜன் அப்படின்னாலே சுற்றி ஒரு 3 குரூப்போ இல்லை 3 எலமெண்ட்டோ இருந்தால் நமக்கு ஜென்ரல் ஷேப் வந்து எக்ஸ்பெக்டட் ஷேப் வந்து பிரமிடல் ஷேப். ஆனால் இந்த இடத்துல என்ன எக்ஸப்ஷனலாக நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நைட்ரஜன் சிலிக்கன் ஆஸ் யூஷுவல் ஒரு பாண்ட் இருக்குது. அட் தி சேம் டைம் நைட்ரஜனில் வந்து பார்த்திங்கன்னா லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் இருக்குது. ஸோ நமக்கு நல்லாவே தெரியும். ஸோ இந்த லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான் என்ன பண்ணுதுன்னா சிலிக்கனில் இருக்கக்கூடிய எம்டி டி ஆர்பிட்டாலோட பேக் பாண்டிங்கில் இன்வால்வ் ஆகுது. ஸோ ஹியர் p/d பேக் பாண்டிங் இஸ் ஃபார்ம்டு. ஸோ நைட்ரஜனுக்கும் சிலிக்கனுக்கும் நடுவில் இந்த எக்ஸப்ஷனல் கேஸில் பேக் பாண்டிங் ஃபார்மேஷன் நடக்கிறதுனால இது வந்து பிரமிடல் ஷேப்பில் இருக்காது, இதுவும் பிளேனார் ஷேப்பில் தான் இருக்குது. இட் இஸ் அன் எக்ஸப்ஷனல் ஒன், ரிமெம்பர். ஸோ அவுட் ஆஃப் கிவன் எக்ஸாம்பிள் CO3 2- BCl3 SiH3 thrice இது மூணுமே பிளேனார் ஸ்ட்ரக்சரில் தான் இருக்கும். ஸோ ஆப்ஷன் டி ஆல் ஆஃப் திஸ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் கொஷின் வந்து பார்த்தீங்கன்னா தி கார்பன் ஆட்டம்ஸ் இன் C2CN4 ஆர் ஆஃப் வாட் ஹைப்ரிடைசேஷன். இதில் இருக்கிற கார்பன் ஆட்டம்ஸு என்ன ஹைப்ரிடைசேஷனில் இருக்குது அதுதான் வந்து கொஷின். ஸோ இதில் வந்து என்னென்ன குரூப் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா C+C இருக்கும். இதோட பேர் வந்து டெட்ராசயனோ ஈத்தீன். ஸோ இங்கே ஒரு CN, இங்கே ஒரு CN, இங்கே ஒரு CN, இங்கே ஒரு CN. ஸோ கார்பன் டபுள் பாண்ட் கார்பன் அப்படின்னும் போது என்ன ஹைப்ரிடைசேஷன்? sp2 ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். ஸோ அதர் தன் தட் C+N சயனோ குரூப்னா C+N. இங்கே இருக்கிற கார்பன் வந்து பார்த்திங்கன்னா sp ஹைப்ரிடைசேஷனில் இருக்கும். ஸோ இந்த இடத்துல ஆப்ஷனில் வந்து பார்த்திங்கன்னா sp மட்டும் இல்லை, sp2 மட்டும் இல்லை, spயும் இருக்குது, sp2வும் இருக்குது. ஸோ ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா கொஷின் நம்பர் லாஸ்ட் கொஷின். இதில் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ICl2- அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ இது ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி பாலிஹாலைட் அயான்ஸ் ICl2-, I3-, Cl3-, இல்லைனா வந்து ICl3 கூட எடுத்துக்கலாம். ICl3 இட் இஸ் அன் இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட். அதுலேருந்து Cl+ வெளியே எடுத்துட்டிங்கன்னா நமக்கு வந்து ICl2- வந்து கிடைக்கும். ஸோ ICl2- இதோட ஸ்ட்ரக்சர் கேட்குறாங்க. எடுத்தோடனே நமக்கு பார்த்தோன்னே என்ன தோணும்? மேபி இது வந்து ஒரு லீனியர் மாலிகுலாக இருக்குமோ அப்படின்னு ஒரு டவுட் வரும். பட் லீனியர் வந்து ஆப்ஷனே இல்லை. ஆப்ஷன் இருந்தால் நம்ம வந்து கொஞ்சம் ஸ்பீடில் வந்து லீனியர் மாலிகுலை நம்ம கரெக்ட் பண்ணிட்டு கூட போயிடுவோம். பட் ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இன்டர் ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் இல்லை அயான்ஸ் கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு அதனுடைய ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணுங்கள், ஃபாலோட் பை நம்பர் ஆஃப் லோன் பேர் பாண்ட் பேர் கால்குலேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஜியாமெட்ரி அதோட ஷேப் வந்து என்ன இருக்கும் அப்படின்னு சூஸ் பண்ணுங்கள். எடுத்தோடனே சூஸ் பண்ணாதீங்க. ஸோ ICl2- பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அரௌண்டு டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் ஹைப்ரிடைசேஷன் கால்குலேஷன் நமக்கு நல்லாவே தெரியும். டோட்டல் நம்பர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ் வந்து 22 வரும். ஸோ 22 வந்து டிவைட் பை 8ன்னு போட்டிங்கன்னா 2 வரும். ரிமைனிங் வந்து 16 + 6, 6 வந்து 2ஆல் டிவைட் பண்ணிங்கன்னா 3 வரும். ஸோ இதில் வந்து 2ன்றது பாண்ட் பேர், 3ன்றது லோன் பேர். ஸோ அயோடினை சுற்றி 2 பாண்ட் பேர் இருக்கும், 3 லோன் பேர் இருக்கும். ஸோ 2 பாண்ட் பேர் ப்ளஸ் 3 லோன் பேர் அப்படின்னும் போது நமக்கு எக்ஸ்பெக்டட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ஒரு குளோரின் இங்கே போடலாம், ஒரு குளோரின் இங்கே போடலாம், 3 பாண்ட் லோன் பேர் போடணும். ஏன்னா ஒரு 2 பாண்ட் பேர் போட்டாச்சு, 3 லோன் பேர் வந்து இங்கே ஒரு லோன் பேர்,
ஸோ இங்கே ஒரு லோன் பேர், இங்கே ஒரு லோன் பேர். ஸோ சப்போஸ் இங்கே ஒரு குளோரின் இருந்தது அப்படின்னா டி ஷேப் அப்படின்னு போட்டுடலாம். பட் இங்கே நமக்கு குளோரின் இல்லை, அந்த குளோரினை தான் சிஎல் ப்ளஸ்ஸாக வெளியே எடுத்ததுனால நமக்கு ஓவரால் ICl2 மைனஸ் அப்படின்னு கிடைக்குது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா லீனியர் ஷேப் கிடையாது, ஏன்னா இங்கேருந்து குளோரினை வெளியே எடுத்திருக்கோம். இது வந்து ஆக்சுவலாக வந்து பார்த்திங்கன்னா டி ஷேப்பு. ஆக்சுவலாக எக்ஸ்பெக்டட் ஷேப் வந்து பார்த்திங்கன்னா ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப்பு. ஸோ ஒரு குளோரின் சிஎல் ப்ளஸ்ஸாக வெளியே எடுத்துரும். அட் தி சேம் டைம் லோன் பேர் ஆஃப் எலக்ட்ரான்ஸ்லாம் இருக்கிறதுனால ஓவரால் இதுக்கு வந்து என்ன ஷேப் சொல்லலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்டார்டட் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் தான் இங்கே சொல்லணும். ஓகே, ஸோ இந்த மாதிரி நமக்கு இன்டர் ஆலஜன் காம்பவுண்ட்ஸில் அயான்ஸை பேஸ் பண்ணி கொஷின்ஸ் வந்து நமக்கு வரலாம். அதே மாதிரி ICl2 மைனஸ் மாதிரியே வேறு எதனாவது ஹாலைட் அயான்ஸ் I3 மைனஸ் கேட்டாங்கன்னா அதுக்கும் ஷேப் வந்து டிஸ்டார்டட் ட்ரைகோனல் பைபிரமிடல் ஷேப் தான் நமக்கு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து எந்த ஹாலஜன் காம்பவுண்ட்ஸ் கொடுத்தாலும் சரி, கொஞ்சம் காம்ப்ளிகேட்டடான எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்தா எடுத்த உடனே பார்த்துட்டு லீனியர் ட்ரைகோனல் அந்த மாதிரிலாம் மார்க் பண்ணிடாதீங்க. ஃபஸ்ட்டு வந்து ஹைப்ரிடைசேஷன் கால்குலேட் பண்ணி ஃபாலோட் பை பாண்ட் பேர் லோன் பேர்லாம் டிசைட் பண்ணிவிட்டு நமக்கு கொடுத்துருக்க ஆப்ஷனில் எது கரெக்டாக இருக்கும் அப்படின்னு கம்பேர் பண்ணி பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ.